ஆண்டவரே, ஏசாயா 61 அதிகாரத்தில் சொன்னது போல சிறையிருப்புகளை நீக்கி போடுவீர்கள். ஆண்டவரே, காயம் கட்டுதலை நொறுங்குண்டவர்களை மாற்றிப்படுவே. அல்லேலூயா. அவருடைய ஊழியர்களாக அவர்களை இணைந்து நாங்கள் ஊழியர்களாக சேர்ந்து செல்லிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய கரங்களை இவர்களுக்கு நேராக வைத்து செல்லிக்கிறோம். ஆண்டவரே, உடைய வல்லமை இருக்கட்டும். ஆண்டவரே, அநேகர் உடைய வல்லமை உணர வேண்டும். ஆண்டவரே, சாட்சியின் வேலையில ஏதோ ஒரு காரியம் எனக்குள்ளாக நடந்தது. யாரோ எனக்கு அசைச்சாங்க. சார் சொன்னது போல காற்றினை தூக்கி சென்றது. ஆண்டவரே, அந்த வல்லமைகளை உணர்த்துகிறதா. ஆண்டவரே, நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தீராத வியாதிகளும் தீரட்டும். ஆண்டவரே, சுகர் பிரஷர் எல்லாத்தையும் நீக்கி விடுகிறோம். மனிதர்களுடைய தப்பிமார்களுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு தப்பிமார்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். படிக்கிற காரியங்களிலே நல்ல ஞானத்தை கொடுக்கப்பா. ஒரு ஆண்டவரை படிக்கும் பொழுது ஆண்டவரை முதலாவது மதிப்பெண்ணை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய அருளுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளை ஆசீர்வதிங்க சுவாமி. ஆண்டவரே, ஆண்டவரை வழிநடத்துகிற ஒரு பெரிய பணியை நடத்துகிறேன். ஆண்டவரே, இந்த உலகத்தை வழிநடத்துகிற பணியை பிள்ளைக்கு கொடுங்கப்பா. பெரிய ஊழியக்கான மாற்றம் பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர் தரும் பொழுது பெற்றுக்கொள்ளுங்க. வேண்டாம் சொல்லாதீங்க. கத்துக்கு வாயும் மந்த நாமம் சொல்லாதீங்க. ஆண்டவர் வரும் பொழுது அதை வேண்டாம் சொல்லாதீங்க. ஆண்டவரே, ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, வாலிப பெண்களுக்காக வாலிப பிள்ளைகளுக்காக ஏதோ ஒரு பிள்ளை ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை துணைக்காக நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். ஒருவேளை அப்பா அம்மா எனக்கு அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு யோசிக்கிறேன். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை காண்கிறது. உன்னை எங்க கொண்டு போகணும்னு எனக்கு தெரியும். உனக்கு யார் தரணும்னு எனக்கு தெரியும். ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. ஆண்டவரே, வந்திருக்கக்கூடிய புதியவர்களுக்காக புதியவர்கள் ஆகும் பீடமாக இருக்கிறார். புதுமை வியாதிகளுக்கு ஒரு விடுதலை தான். அருமையான ஐயா ஆண்டவரே, அப்பா ஆண்டவரே, விடத்தள்ளுகிற ஆவிகளை கடிந்து வெளியனுப்புகிறேன். பொறாமையின் கண்கள் ஆண்டவரே, பிள்ளைகளை சமூகத்திலே கொண்டு வரக்கூடிய சோம்பலின் ஆவிகளை நீக்கப்படுகிறோம். ஒவ்வொருவருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். ஆண்டவரே, நாங்கள் சுவிசேஷத்தை அறிவித்து ஆண்டவரே சமூகத்திலே நாங்கள் நிற்கப்படுது அநேக ஆத்மாக்களை பிள்ளையாடி கொண்டால் நாங்கள் சமூகத்தில் அழைத்து செல்ல வேண்டும். இப்படிப்படியான கிருபையை வழிகள் இயேசு நாமத்தில் கேட்கிறோம். ஜீவன நல்லதுதான். எல்லாரும் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லுவோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். சொல்லுவோம். நல்ல சத்தமா. சரி, இன்னொன்று சொல்லுவோம். துதி கனம் மகிமை எல்லாம் உங்களுக்கு தான்ப்பா. சொல்லுவோம். அதுவரை நம்முடைய நடந்த ஒவ்வொரு காரியத்திற்காக நாம் நமக்கு துதி கனம் மகிமை ஒவ்வொருக்கே நாங்கள் நீர் மகிமைப்பட வேண்டுமப்பா. எங்கள் நாமம் உங்களுடைய நாமம் கிறிஸ்தாப்பட வேண்டுமப்பா. ஆண்டவரே, யோவான் போல உடைய வசனங்களை போதிக்கிற பிள்ளைகளாம் ஆண்டவரே, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய லட்சம் மக்களுடைய தொழுவத்திலே கொண்டு சேர்க்கக்கூடிய இந்த பணியை நாங்கள் இணைந்து செய்ய ஒரே ஒரு அறிவுக்கு ஐயாவுடைய மோட்ச பிரயாணம் அப்படின்னு ஒரு புக் இருக்கு. அதை நாங்கள் இலவசமாக உங்களுக்கு அனுப்பியிருக்கோம். அப்படி முடிந்தவுடன் நீங்கள் உங்கள் அட்ரஸ் கொடுங்க. கண்ணியை கேள்வி வாலிப பெண் பிள்ளைகளுக்கான ஒரு புக் இருக்குது. அதுவும் நாங்கள் என்ன பண்ணுறோம், ஃப்ரீயாக அனுப்புகிறோம். நீங்கள் எனக்கு அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு அனுப்புறது வசதி.